ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் ஃபுல் ஜார் சோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பில் பட்டன் அழுத்திடுங்க. இந்த ஃபுல் ஜார் சோடா ஃபஸ்ட் எப்படி குடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு கிளாஸில் சோடா எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ண மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. ஒரு குட்டி கிளாஸ், அதை அந்த கிளாஸ்க்குள்ளார போட்டுடுங்க. போட்டால் இப்போ பாருங்கள், நுர பொங்கி வரும். இந்த டைமில் நம்ம இதை குடிக்கணும். நல்லா சூப்பராக இருக்குது. இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன சொல்லிடுறேன். இது சப்ஜா விதை. இந்த விதை எடுத்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் புதினா ஒரு கைப்பிடி அளவு, அப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா லெமன் எடுத்துக்கோங்க, அப்புறம் இஞ்சி, அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம தனித்தனியாக மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான கிளாஸ் ஒன்று, அப்புறம் அந்த மிக்சரில் நம்ம ரெடி பண்ணுறது ஒரு குட்டி கிளாஸ். இது எல்லாமே எல்லா ஷோரூம்லேயும் கிடைக்கிது. அப்புறம் முக்கியமானது சோடா. இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது நாங்கள் 2-3 டைம் ட்ரை பண்ணிவிட்டு இதை நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்டு தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம எல்லாம் அரைச்சி வச்சாச்சு. எல்லாம் தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம இதை எப்படி மிக்சிங் பண்ணலாம் பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு 2 இதுலேயும் போட்டுக்கலாம், 2 குட்டி கிளாஸ்லேயும். இப்போ பச்சை மிளகாய் போட்டுடலாம். இப்போ காரம் அதிகமாக வேணுன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி, நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி. இதெல்லாமே கம்மியாக போட்டிருக்கேன். இன்னும் நமக்கு கொஞ்சம் அதிகமாக காரம் வேணும்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். அப்புறமா அரைச்சி வச்சுருக்க புதினா, அதுவும் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க சப்ஜா விதைன்னு சொல்லுவாங்கள்ல, அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அட் லாஸ்ட்டாக நம்ம அதுக்கு முன்னாடி லெமன் ஒரு 1/2 லெமன், அதாவது ஒரு குட்டி ஜாருக்கு ஒரு 1/2 லெமன் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ அந்த சோடாவும் அந்த புளிப்பு டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். அதில் இருக்கிற விதை எடுத்துடலாம், எடுக்காட்டிலையும் நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி 1/2 லெமன் அதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ லெமன் பிழிஞ்சு விட்டு அட் லாஸ்ட்டாக நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு மேலே போட்டோன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை குடிக்கிறது கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இதை இப்போ லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இது குடிக்கும்போது பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சோடா எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி எந்த கண்ணாடி கிளாஸ்னாலும் எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதை நம்ம சோடாக்குள்ளே போட போகிறோம். இப்போ நுர பொங்கி வருது. இது இப்போ குடிச்சிடலாம். இந்த மாதிரி குடித்தா நல்லாயிருக்கும். அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், குட்டி பசங்க 2 பேர் குடிக்கிறாங்க. இந்த மாதிரி கிளாஸ் உள்ள போட்டுக்கணும். பாருங்கள், நுர பொங்கி வருது. இந்த மாதிரி டைமில் குடிக்கணும். இது குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இந்த சூடுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். இஞ்சி புதினாலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நீங்களும் உங்கள் வீட்டில் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.